Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விதவிதமான ரயில் பெட்டிகள், நீராவி ரயில் முதல் புல்லட் ரயில்கள் வரை அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது சென்னை பெரும்பூரில் உள்ள ICF வளாகத்தில்தான். சர்வதேச ரயில் கோச் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் இந்தியா உட்பட 8 நாடுகளிலிருந்து 120க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றிருக்கின்றன. உலகத்தில் எவ்வளவோ போக்குவரத்து முறைகள் இருந்தாலும் ரொம்ப சேஃபான போக்குவரத்து அப்படின்னா ரயில் போக்குவரத்து தான். ஒரு லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப என்ஜாய் பண்ணி, இல்லாட்டி பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் அதில் பண்ணிவிட்டு ரொம்பவுமே பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய ஒரு போக்குவரத்துனா அது ரயில் போக்குவரத்து தான். ரயில் போக்குவரத்து பொறுத்த வரைக்குமே ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்குது. ரொம்ப பெரிய மார்க்கெட். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ரயில் பெட்டிகள் தயாரிக்கிறதுலேருந்து ரயில் பெட்டிகளுக்கு தேவையான காம்பனன்ஸ் ஆகட்டும், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா உபகரணங்களுமே வந்துட்டு பல முயற்சிகளுக்கு பேரில் பல நாடுகள்லேருந்தும் உள்நாட்டிலேருந்தும் உற்பத்தி ஆகக்கூடிய காம்பனன்ஸாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்டர்நேஷ்னல் ரயில் கோச் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ICFல நடந்த எக்ஸ்போவை பற்றி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நிறைய தொழிலதிபர்கள், தொழில் வல்லுநர்கள், மாணவர்கள், நிறைய நிறுவனங்களை சேர்ந்தவர்கள், வெளிநாடு உள்நாடுன்னு பல பேர் வந்து அதில் பார்த்துருக்காங்க. பலருக்கும் பயனடையக்கூடிய விதத்தில் தான் இருந்துச்சு. முழுமையாக பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். வெளிநாடுகளுக்கு நிகரான ரயில் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்தியாவில் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் புல்லட் ரயில்கள் இயக்கப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதற்கான டிசைன் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் முழுமை பெறும் நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் புல்லட் ரயிலின் முதற்கட்ட புரோட்டோடைப் தயாரிக்கப்பட உள்ளது. புல்லட் ரயிலுக்கு தேவையான முக்கிய உதிரி பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்த கண்காட்சியை அலங்கரித்துள்ளன. குளோபெஸ் எனப்படும் தென் கொரிய நிறுவனம் புல்லட் ரயிலுக்கான வேக கணிப்பு கருவி, அதற்கான மென்பொருளை தயாரித்து வழங்குகிறது. தென்கொரியாவில் உள்ள புல்லட் ரயில்களுக்கும் இதே நிறுவனம்தான் சேவையை வழங்கி வருகிறது. கண்காட்சியில் பங்கேற்றுள்ள ஹார்டிங் என்ற இந்திய நிறுவனம் புல்லட் ரயிலில் பயன்படுத்தப்படக்கூடிய மின் பரிமாற்றம் மற்றும் தகவல் பரிமாற்ற பாகங்களை தயாரித்து வழங்குகிறது. ஹைதராபாத் மேதா, பெங்களூரு BEML நிறுவனங்களுடன் இணைந்து ஹார்டிங் நிறுவனம் புல்லட் ரயில்களுக்கான கனெக்டிவிட்டி தயாரிப்புகளை மேற்கொள்கிறது. மேலும் அதன் பராமரிப்பினையும் இந்த நிறுவனமே மேற்கொள்கிறது. 120 நாடுகள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய எக்ஸிபிஷனில் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கம்யூனிகேஷன் வச்சுக்கிறப்ப அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது இந்தியாவில் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டை வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய ப்ராடக்டை இந்தியன் கம்பெனிஸே நிறைய பேர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த இந்தியன் கம்பெனிஸே வந்துட்டு ஒரு தேவையான நிறுவனத்துக்கிட்ட தேவையான ப்ராடக்டை வந்து வாங்கிக்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இங்கே டெவலப் ஆகுது. அதனால தான் அந்த B2B கம்யூனிகேஷன் நான் சொல்லலைங்களா, இந்த மாதிரி எக்ஸ்போ மூலிமா உருவாகுது. இதனால் உள்நாட்டு உற்பத்தியிலேயே ஒரு ரயில் பெட்டிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தயாரிக்கக்கூடிய விஷயமும், அதே போல் ஒரு சில முக்கியமான டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வெளிநாட்டிலேருந்து வாங்கிக்கூடிய ஒரு விதமாகவும் இந்த எக்ஸ்போ வந்து அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த கண்காட்சியில் ரயில் பெட்டிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் AC யூனிட்டுகள், இயந்திரங்களில் பயன்படுத்தப்படும் அலுமினிய உதிரி பாகங்கள், கை அசைத்தால் செயல்படும் தானியங்கி கதவுகள், பயோ டாய்லெட்டுகள் உள்ளிட்டவைகளை தயாரிக்கும் பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்தியாவின் 60% ரயில் போக்குவரத்திற்கான ரயில் பெட்டிகளை தயார் செய்து வரும் பெரம்பூர் இணைப்பு பெட்டி தொழிற்சாலை இதுவரை 80,550 ரயில் பெட்டிகளை தயார் செய்து வழங்கியிருக்கிறது. இந்த கண்காட்சியில் ICF நிறுவனத்தின் தயாரிப்புகளான வந்தே பாரத் ஸ்லீப்பர், வந்தே பாரத் சேர்கேர், அம்ரித் பாரத், EMU, கொல்கத்தா மெட்ரோ, LHB, மும்பை ரயில் விகாஸ் கார்ப்பரேஷன் மற்றும் நமோ பாரத் ஆகிய ரயில்களின் மாதிரிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோன்று லெஹங்கா வீல் தொழிற்சாலையும் இந்த கண்காட்சியில் பங்கேற்றிருக்கிறது. இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே
ட்ரெயினோட செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், கேமரா, அதோட இன்ஜின். நம்ம வந்து இப்போ நார்மலாக வந்தே பாரத்தில் போகிறோன்னா அது ஃபாஸ்ட்டாக போகுது, சீக்கிரம் போய் டெஸ்டினேஷனில் விட்டுணும் மட்டும்தான் நமக்கு தாட் இருக்கும். பட் அது எப்படி போகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க, எப்படி எந்தெல்லாம் இன்ஜின்ஸ் எப்படி சர்வே ஆகுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போ ரொம்ப ஒரு புதுசாக இருக்குது. நம்ம நார்மலாக உட்காந்து போகிற இடத்த தாண்டப்போ அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. நார்மலாக வந்து ஸ்டீம் இன்ஜின்ஸ் இருந்துச்சு. ஸோ கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா சார்கோல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. பட் என்னென்னா அது வந்து ரிசோர்ஸஸ் வந்து டிப்ளீஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ரிசல்யூஷனாக என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா செல்ஃப் டிரைவிங் காருங்கிற மாதிரி செல்ஃப் டிரைவிங்காக ட்ரெயின் சிஸ்டமாக கொண்டு வந்துட்டாங்கங்கும் போது நம்மளோட ஜேர்னி வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளோட டிரைவர் வந்து நம்மளை சேஃபாக வந்து லேண்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். இப்போ அதே ஹோப் வந்து என்னென்னா செல்ஃப் டிரைவிங் இந்த இதிலே கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஓகே, நான் இந்த ஜேர்னிலேருந்து ஆரம்பித்து இங்கே நான் எண்ட் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இருக்குது. பழைய கால நீராவி என்ஜின் தொடங்கி நவீன ரயில் பெட்டிகள் தயாரிப்பில் உலக சந்தையில் முன்னணி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வரும் இந்திய ரயில்வே ஆத்ம நிர்பர் பாரத் முன்னெடுப்பின் மூலம் உள்நாட்டு சந்தையை வலுப்படுத்தி வருகின்றது. இந்த கண்காட்சியின் மூலம் அவற்றை தன்னிறைவு உற்பத்தியில் நம் நாட்டிற்குள்ளேயே பரிமாறிக்கொள்வதே பிரத்யேக நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் சென்னை செய்தியாளர் நாகராஜன்.